வணக்கம். இந்த நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்குன்ற அந்த ஓமை உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவன் அரிசியில் அவன் பேர் இருக்குங்கிறதுக்கான ஒரு மாடர்ன் ஓமை தான் இந்த நாகூர் பிரியாணி மேட்டர். அப்பப்போ அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா? இன்றைக்கி என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மாரி போன வாரமே இங்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் துரந்தர் 2 ஸ்க்ரீன் கவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் ஆக்குபை ஆகிடுச்சுங்கிறதுனால ரிலீஸ் ஆகலை. சரி, இந்த வாரம் ரிலீஸ் ஆகும், ஐமேக்ஸில் பார்ப்போம், சில்லறையை சதற விடுவோம் அப்படின்லாம் நினச்சேன். இதனால் 2 நாள் முன்னாடி ஒரு ப்ரெஷ் ஷோ நடந்துச்சு. அதை கூட நான் அட்டன் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் வெர்ஷன். நான் பார்த்தா ஐமேக்ஸில் தான் பார்ப்பேன். இந்த மாதிரி ரெகுலர் வெர்ஷன்லாம் நான் பார்க்க பண்ணுற மாதிரி ஆணவத்தோடு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி மதியானம் 11 மணி வரைக்கும் ஐமேக்ஸ் ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதையும் விட்டால் இன்னும் லேட் ஆகிடும், எப்படி ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் 11:30க்கு சத்தியமில் அதுவும் ஒரு மாதிரி மீடியம் சைஸ் ஸ்க்ரீனில் படத்தை போய் பார்த்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 12:30 மணிக்கு மெசேஜ் வருது, ஐமேக்ஸில் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னத்தை சொல்ல, இந்த நாகூர் பிரியாணி ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி சூரியனுடைய சர்ஃபேஸில் ஆஸ்ட்ரோஃபேகஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உருவாகி அது சூரியனோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே இருக்குது. இதனால் சூரிய வெளிச்சம் கம்மியாகி 30 வருஷத்தில் நம்ம பூமியில் உயிர்கள்லாம் வந்து பசி பட்டினி அப்படின்னு அழிஞ்சிரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. சூரியனை மட்டும் இல்லாமல் அதோட பாதையில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையுமே அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது, ஒரே ஒரு ஸ்டாரை தவிர. அந்த ஒரு ஸ்டாரை மட்டும் ஏன் அதை அழிக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு இந்த சூரிய டிம்மிங் பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு க்ரூவை அந்த ஸ்டாருக்கு நாசா அனுப்புகிறாங்க. அந்த க்ரூவில் நம்மளுடைய ஹீரோ ரயன் கிரேஸும் இருக்கார். எதிர்பாராத விதமாக ஸ்பேஸில் இவருக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அது யார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால என்ன நடக்குது, பூமியை இவரால் காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. ஸ்பேஸில் ஒருத்தர் தனியாக கண்மூழ்கிறாரு, அவருக்கு சில பிரச்சனைகள் வருது. அதையெல்லாம் தன்னுடைய ஸ்மார்ட்னஸ் மூலமாக சயின்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொன்றா சரி பண்ணுறாரு. பயங்கர புத்திசாலி. இதை எல்லாமே லைட் ஹார்ட்டட் டோனில் ஹியூமர் கலந்து சொல்லுவோம் அப்படின்னு மார்ஷியன் படத்துடைய திருப்பி போட்ட தோசையாக தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இருக்குது. மார்ஷியன் ஹேங்கோவரோட சேர்த்து இன்டர்ஸ்டெல்லார், 2001 ஸ்பேஸ் ஆடிசி, ஈடி, அப்புறம் பட்டி மூவி ஜானரில் இன்னும் சில படங்கள்னு ஹோல்லி ஒரிஜினலாக ஃபீல் ஆகலை தான். ஸ்டில் எல்லாத்தோடைய ஒரு பாசிட்டிவ் கலவையாக தான் இந்த படம் இருக்குது. மார்ஷியன் மாதிரியே இந்த படமும் என்ஜாயபிளாகவும் இருக்குது. அதனால் இந்த ஃபெமிலியாரிட்டியே ஒரு வகையில் இந்த படத்துக்கு அட்வான்டேஜாக ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராக்கிங்கிற கேரக்டர் கதைக்குள்ளே வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமை காக்க வேண்டிய நரேஷன் தான். பட் இந்த யூனிக்கான சூரிய டிம்மிங் பிரச்சனை, அதுக்கான காரணம், அதை சரி பண்ண மனுஷங்க எடுத்துருக்கிற முயற்சிகள், அந்த டீம் உள்ள ரயான் காஸ்லிங் வரதுன்னு இந்த சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முக்கியமாக டயலாக்ஸில் 70 to 80% ஹியூமரை கொண்டு வந்துறதுனால, அதெல்லாம் ஒர்க்கும் ஆகுதுங்கிறதுனால விஷுவலாக சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கலனாலுமே கூட கான்வர்சேஷன்ஸே என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒன்ஸ் ராக்கி வந்ததுக்கப்புறம் தான் படம் மொத்தமாக நம்ம அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுது. அந்த க்ரீச்சர் டிசைன், அதோடைய மூவ்மெண்ட், ராக்கிக்கும் கிரேஸுக்குமான இன்ட்ராக்ஷன்ஸ், நடுவில் சயின்ஸை கொண்டு வந்து ஸ்டேக்ஸை பில்ட் பண்ண விதம்னு பக்காவான நரேஷன். காஸ்டவே வில்சன் மாதிரி தான் இந்த ராக்கியும் தனியாக மாட்டிக்கிட்ட ஒருத்தருக்கு கிடைக்கிற கம்பேனியன். இதில் வித்தியாசம் என்னென்னா ராக்கிக்கும் கிரேஸ் ஒரு கம்பேனியன். ராக்கி கேரக்டர் எழுதப்பட்ட விதம், மினிமல் ஆங்கில வார்த்தைகளை வச்சு ராக்கி பேசுறது கன்வே ஆகிற விதம்னு ஒரு பெட்டு மாதிரி அதை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க படத்தோடைய ரைட்டர்ஸும் டேரக்டர்ஸும். இந்த ராக்கி கேரக்டரை ஸ்மார்ட்டான ஒரு பப்பி மாதிரியோ இல்லை சின்ன குரங்கு மாதிரியோ ரிலேட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அவ்வளோ இன்னசென்ஸோட அந்த பர்சனாலிட்டி எழுதப்பட்டிருக்கு. ஐ எம் க்ரூட் அப்படின்னு ஏதாவது ஒரு சீனில் சொல்லியிருந்தா செம்ம மாசா இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் ஒரு ஆப்டிமிசம் இருக்குது. ஹீரோ ஜெயிக்கிற கதை தான், கடைசியில் ராக்கிக்கு என்ன ஆகும், ஹீரோவுக்கு என்ன ஆகும்னா கெஸ் பண்ணிட முடியும் தான். பட் அது சொல்லப்பட்ட விதம் எமோஷனலி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரிலக்டன்ட் ஹீரோவா கிரேஸ் கேரக்டர் எழுதப்பட்ட விதமும், பயத்தை தனிமையை இந்த கேரக்டர் ஓவர் கம் பண்ணுற அந்த ஆர்க் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது. தைரியங்கிறது ஜீனில் இருக்க வேணாம், நீ யாருக்காக தைரியமாக இருக்க போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படின்னு பாசிங்கில் ஒரு டயலாக் வரும். அதை திரும்பவும் எங்கேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் கட்லாம் காட்ட மாட்டாங்க, போட்டு திரும்பி ரீகாலாம் பண்ண மாட்டாங்க. கேரக்டருடைய டிசிஷன்லேயே அதை இம்ப்ளை பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோவுடைய அந்த டீச்சர் ரோலுக்கான கால் பேக்கை கடைசியில் கொண்டு வந்து டச் பண்ணிட்டாங்க. ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான், ஃபுல் பிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒரு ஸ்கூல் டீச்சர் ஸ்பேஸ் மிஷனுக்கு வந்தார் அப்படிங்கிற அந்த ஆன்சரை ஹோல்டில் வச்சுட்டு தான் கதையை சொல்கிறாங்க. அதுக்கான பதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைனாலுமே கூட அப்படி ஒரு காரணத்தை நான் எதிர்பார்க்கலை. 2.5 மணி நேரம் ஓடுற படம். ஃபர்ஸ்ட் ஹாரில் இந்த சயின்ஸை வச்சு சுவாரஸ்யப்படுத்தினாங்கன்னு சொன்னேன் இல்லையா? பட் ஸ்டில் அதையெல்லாமும் மீறி கொஞ்சம் அப்படி டல்லாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் டயர்டாக போய் உட்காந்திங்கன்னா இந்த ஆரம்ப ஸ்ட்ரெச்சில் கண்ணை கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல வேளை நம்ம ராக்கி வந்து காப்பாற்றினான். ராக்கிங்கிற ஏலியன் கேரக்டர் தான் ஷோ ஸ்டீலராக இருந்தாலும் ரயான் காஸ்லிங்கோடைய சாமிங்கான போர்ட்ரேயல் தான் இந்த படத்தோடைய ஒரு ஹிடன் எக்ஸ் ஃபேக்டர்.
நிறைய லாங் ஸ்ட்ரெச்சஸை தனியாளாக எஃபிஷியண்டாக கேரி பண்ணுறாரு. கிரேஸ்ங்கிற கேரக்டரை ரொம்ப கிரவுண்டடாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு நல்ல காமிக்கல் டைமிங்கும் இருக்குது. அது பல சீன்ஸோட ஹியூமரை எலிவேட் பண்ணியிருக்கு. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியோட ஹெட்டாக வர சாண்ட்ரா ஹல்லர் இன்டென்சிட்டியோட தன்னோட ரோலை கேரி பண்ணியிருக்காங்க. ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு அத்தாரிட்டி தான் இவங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. எட் இந்த கேரக்டர்கிட்டையும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். அதை ரொம்ப நுவான்ஸ்டாக சட்டிலாக தன்னுடைய நடிப்பில் காட்டியிருக்காங்க ஹல்லர். அவங்க பாட்டு பாடுற சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராக்கிக்கு குரல் கொடுத்துருக்கிற ஜேம்ஸ் ஆர்டிஸ் நல்ல செலெக்ஷன். இவர் இந்த ராக்கி பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணுற டீமில் இருந்திருக்காரு. அண்ட் இது பப்பட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேமில் கூட தெரியாது. அவ்வளோ ஃப்ளூயிடாக இருந்தது. மூமெண்ட்லாம் பிரில்லியன்ட். ஸ்பேஸ் சீன்ஸில் புதுசாக எதுவும் எனக்கு தெரியல, பட் நல்ல ஒர்க். அதுவும் ஒரு ஷார்ட்டில் டக்குன்னு ஒரு இன்ஃப்ராரெட் பிங்கிஷ் டோனுக்கு மாறியிருப்பாங்க பாருங்கள். அட்டகாசமாக இருந்தது. இப்படியான விஷுவல் ஸ்டன்னர்ஸுக்கே ஐமேக்ஸ் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஐமேக்ஸில் பார்க்கல, கண்டிப்பாக நான் ஐமேக்ஸை மிஸ் பண்ணேன். அண்ட் விஷுவலி இந்த படம் சின்ன ஸ்க்ரீன்லேயே ஒரு மார்வல் தான். ஆனால் ஐமேக்ஸில் எப்பிக்காக இருந்திருக்கும். ஐமேக்ஸில் எப்படி எப்பிக் அப்படின்னு யாரும் மொக்க கமெண்ட் போட வேண்டாம். மியூசிக் யூஸ் பண்ணப்பட்ட பழைய பாடல்கள் எல்லாமே சிறப்பு. மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி ஒரு என்டர்டெய்னிங்கான பெரிய ஸ்க்ரீன் அனுபவம். சென்னையில் ஒரே ஒரு ஷோ ஐமேக்ஸில் ஓடுது. ப்ரெஃபரபிளி நீங்கள் அதையே பார்க்கலாம். ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி திரைப்படம் தான் இது. நான் பார்த்த நார்மல் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சப்டைல்ஸும் இருந்துச்சு. தமிழ்லேயே டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஐடியா இல்லாத பாய்ஸ்.